கண்டிப்பா ஒரே நாளில் யாரும் மறுரூபம் அடைவதில்லை. ஆனால் வர வர நான் என்னுடைய ப்ராசஸில் உங்களை வச்சு நீங்களாம் 30 வருஷத்தில் மாறுவதில்லை, 3 நாளில் கடவுள் உங்களை மாற்றுவார். ஃபாலோ மீ அண்ட் ஐ வில் மேக் யூ அப்படின்றார். எத்தனை பேர் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேட்பீங்க, ஆண்டவரே நீ யாராக நான் இருக்கணும்னு விரும்புகிறேனோ அவராக என்னை மாற்றுங்கன்னு சொல்கிறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். 3வது அவர் என்ன சொன்ன, 1 ஃபாலோ மீன்றாரு, 2 ஐ வில் மேக் யூன்றாரு, 3 உன்னை எதுக்காக மாற்றுவார், he will transform your life and mission. அவர் நினைக்கிற மிஷன், அவர் நினைக்கிற பணிக்கும் அசைன்மெண்ட்டுக்கும் உன்னை கடவுள் மாற்றுவார். ஆமென். பேதுருவுக்கும் ஆந்திரேவுக்கும் கடவுள் கொடுத்த அசைன்மெண்ட், உங்களை நான் யாரா மாற்ற போறேன், மீன் பிடிக்கிற இருந்த உங்களை மனுஷர்களை பிடிக்கும் மனுஷனாய் மாற்றப் போகிறேன். நீங்கள் எல்லாரும் போய் மீனவர்களா இருக்கணும்னு கர்த்தர் சொல்ல, மனிதர் பிடிக்கிறவங்களா இருக்கணும்னு கடவுள் சொல்ல. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மிஷன் கடவுள் கொடுத்திருக்கிறார், ஒரு டிஃப்ரெண்ட் பர்பஸ் கொடுத்திருக்கிறார், ஒரு டிஃப்ரெண்ட் அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார். நான் நம்புறேன் அவர் பின்னே வருகிற உங்களை நீங்க யாரா இருக்கணும்னு விரும்பினாரோ அவராக உங்களை உருவாக்கி கர்த்தர் வைப்பார். ஆமென். ஹல்லேலூயா. பக்க சொல்ல மாறிட்டே தான் இருக்கேன். ஆமென். இந்த வாழ்க்கையில் என்ன சாதிக்க போறீங்க, என்ன அடைய போறீங்க, எல்லாம் ஒரு நாள் முடியும் போது எத்தனை பேர் சாட்சி சொல்ல முடியும், இவராக நான் இருக்கணும்னு நினைச்சேன், அவராக நான் வாழ்ந்து நான் என் நித்திய வீட்டுக்கு போறேன். இல்லைல்ல, வரல. ஆமீன். சரியா? இன்னொரு முறை, யாராக என்னை அழைச்சிங்களோ, யாராக நான் இருக்கணும்னு நீங்க நினைச்சீங்களோ அவராக நான் வாழ்ந்து என் ஓட்டத்தை ஜெயமா முடிச்சிட்டு வெற்றிகரமா டாட்டா சொல்லிட்டு போறேன் என்று சொல்லுகிற அளவிற்கு இயேசுவுக்காய் வாழ்வீர்களா? ஹல்லேலூயா.